நான் 10th வரைக்கும் படித்து முடித்தேன். 11th போது அட்மிஷன் போடும்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே கேட்குறாங்க. ஆதார் கார்டு எடுக்க போகும்போது எல்லாம் கேட்டது ரிஜெக்ட்டுன்றாங்க. அது நான் இல்லாமல் நானும் ஸ்கூல் விட்டு நின்னுட்டேன். எங்க போய் கேட்டாலும் எல்லாத்துக்குமே ரிஜெக்ட் சொல்றாங்க. அதான் ஸ்கூல்ல விட்டு நின்னுட்டேன் என்று வேதனையோடு தெரிவித்த மாணவன். ஆதார் கார்டு இல்லாமல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாமல் தவித்த இருளரின மாணவி. என்ன நடந்தது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே பாக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் முத்தம்மாள் தம்பதியினர் இருளர் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு சாரதி என்ற மூத்த மகனும் ஷாலினி என்ற மகளும் உள்ளனர். சாரதி செய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தும் ஆதார் அட்டை இல்லாத காரணத்தால் 11ஆம் வகுப்பில் சேர இயலாமல் பெற்றோருடன் கூலி வேலை செய்து வருகிறார். ஷாலினி வண்டலூர் அருகே உள்ள ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் கல்வி பயின்று வருகிறார். கடந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு பயின்ற போது ஆசிரியர்கள் ஆதார் அட்டை அவசியம் என கூறியுள்ளனர். இருளர் இனத்தைச் சேர்ந்த ஷாலினிக்கு முறையான பிறப்பு சான்றிதழ் இல்லாததால் பலமுறை முயற்சிகள் மேற்கொண்டும் ஆதார் அட்டை பெற இயலாமல் தவித்து வந்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பயின்று வரும் நிலையில் ஆதார் அட்டை இல்லையெனில் பொதுத் தேர்வு எழுத இயலாது என கூறி சில வாரங்களுக்கு முன்பு மாணவியை ஆசிரியர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஷாலினி எப்படியாவது பொதுத் தேர்வு எழுத வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வீட்டில் இருந்தபடியே தேர்வுக்கு தயாராகி வந்தார். ஆதார் அட்டை இல்லாததால் மாணவி பொதுத் தேர்வு எழுத இயலாத நிலை குறித்து செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் சென்றது. உடனடியாக வட்டாட்சியர் மாணவிக்கு 15 வயது என சான்றிதழ் அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆதார் எண் பெறுவதற்கான விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு 2019ஆம் ஆண்டு முதல் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு திட்டத்தின் மூலம் மாணவர்களின் தகவல்களை ஆதார் அட்டையின் அடிப்படையில் சேகரித்து வருகிறது. இருப்பினும் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கும் பள்ளியில் சேர்வதற்கும் ஆதார் அட்டை கட்டாயமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு உடனடியாக தேர்வு நுழைவு சீட்டு வழங்கப்பட்டு செய்முறை தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். மார்ச் 28ஆம் தேதி நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி பங்கேற்றார். தற்போதைய சூழலில் வசிக்கும் பல குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை இல்லாத நிலை உள்ளது. கல்வி உதவித்தொகை பெறுவதற்கும் உயர்கல்வியை தொடர்வதற்கும் ஆதார் அட்டை மற்றும் சாதி சான்றிதழ் இல்லாததால் அவர்கள் சிரமப்படுகின்றனர். எனவே இவர்களுக்கு ஆதார் அட்டை மற்றும் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். மேலும் தற்போது வசிக்கும் இருளரின குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் மின்சார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவியின் அண்ணன் சாரதி கூறுகையில், நான் 10th வரைக்கும் படித்து முடித்தேன். 11th போது அட்மிஷன் போடும்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே கேட்குறாங்க. ஆதார் கார்டு எடுக்க போகும்போது எல்லாம் கேட்டது ரிஜெக்ட்டுன்றாங்க. அது நான் இல்லாமல் நானும் ஸ்கூல் விட்டு நின்னுட்டேன். இங்கே இருக்கிற கூலி வேலையை செஞ்சு தான் நானும் ஏதோ இருக்கிறேன். இங்கே ஆதார் கார்டு இருந்தால் இன்னும் மேல் கொண்டு படிக்க நான் ஆசைப்பட்றேன். இங்கே நிறைய பசங்க படிக்காமல் நின்றுதுங்க. அந்த சின்ன பசங்களுக்கும் ஆதார் கார்டு இல்லாமல் நிற்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் தயவுசெய்து பண்ணணும். அவங்களும் மேல் கொண்டு படிக்கணும். நானே படித்தது இங்கே ரொம்ப மேல். அவங்களும் படிக்கணும் நானும் ஆசைப்படுறேன், கேட்டுக்கிறேன். மாணவியின் தாய் முத்தம்மாள் கூறுகையில், நான் ஆதார் கார்டுக்கோசம் ரொம்ப லோல் வரேன். என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எந்த ஹெல்ப்பும் இல்லை. எங்களுக்கு எதனா ஒரு ஒத்தாசு யாருன்னா அதிகாரிங்கோ எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். என் பையன் 10வது ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிட்டான். ஆனால் அவனுக்கு ஜாதி சான்று, பேங்க் புக்கு, ஆதார் கார்டு இதெல்லாம் இங்கே கேட்குறாங்க. என்னால் செய்ய முடியல. எந்த அத்தாசும் இல்லாத என்னால் செய்ய முடியல. என் பையன் படிப்பு நின்று போச்சு. என் பொண்ணு 10வது படிக்க போன பொண்ணு பாதியில் நின்று எக்ஸாம்னாலன்றதுனால ஆதார் கார்டு இல்லாததுனால என் பொண்ணுக்கு ஆதார் கார்டு இல்லாத நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பாப்பாவுக்கு ஆதார் கார்டுலேருந்து இப்போ எல்லாம் மூலியமாக சாருங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி இப்போ ஆதார் கார்டு எடுத்து கொடுத்து ஒரு 5 நாளுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாருங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் பசங்க மாரி எல்லா பசங்களுக்கும் ஆதார் ஜாதி சான்று எல்லாருக்கும் வேணும். நான் தான் படிக்காத போய் எங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து அவங்க மின் காலத்துக்கு வரணும். என்னால் எந்த 8th படித்து சொல்ல முடியல. எதனா ஒன்று சின்னதாக எதனா என்னால் எழுத முடியல. அதனால என் பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் சேர்த்து எல்லாம் கிடைக்கணும்னு நான் அதை செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். செய்யூர் வட்டாட்சியர் சரவணனிடம் இது குறித்து கேட்டபோது மாணவிக்கு உடனடியாக ஆதார் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மேலும் அங்குள்ள மக்களுக்கு ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்.